மரங்கள் அடர்ந்த நிலப்பகுதி காடு என்று அழைக்கப்படுகிறது. தமிழில் வனம், கானகம், அடவி, புறவு, பொதும்பு போன்ற பல சொற்களால் இது குறிப்பிடப்படுகிறது. தற்போதைய நிலையில் புவி மேற்பரப்பின் 9.4% அல்லது மொத்த நிலப்பரப்பின் ஏறத்தாழ 30% காடுகளினால் மூடப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. தற்போது இந்தியாவின் மிகப்பெரிய காடுகள் எது என்று தெரியுமா? மேற்கு வங்கத்தில் உள்ள சுந்தரவன காடுகளாகும். இந்த காடுகளில்தான் அதிகமாக புலிகள் வாழ்கிறது. இது பசுமை மாறா காடுகளாகும். இந்த காடுகளை ஒட்டிய ஆற்றுப்பகுதியில்தான் அதிகமான சணல் பயிரிடப்படுகிறது. இந்த காடு இந்தியா மற்றும் வங்காளதேசம் ஆகிய 2 நாடுகளிலும் பரவியுள்ளது. அடுத்தது மேகாலயா, ஷில்லாங் பகுதிகளில் உள்ள மோப்லாக் டேக்ரெஸ்ட் காடுகளாகும். வடகிழக்கு இந்தியாவில் உள்ள பசுமை மாறா காடுகள். இவை உலகிலேயே அழகான அருவிகளை கொண்டவை. மேகாலயா மாநிலத்தின் ஷில்லாங் பகுதியில் உள்ள ஒரு புனிதமான காடாக கருதப்படுகிறது. அடுத்ததாக தமிழ்நாட்டில் சிதம்பரம் அருகில் பிச்சாவரத்தில் உள்ள மாங்க்ரோவ் சதுப்பு நில காடுகள். இவை 25 சதுர கிலோமீட்டருக்கு மேல் பரந்து விரிந்து காணப்படுகிறது. மாங்க்ரோவ் சதுப்பு நில காடுகள் அலையாத்தி காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஆசியாவிலேயே 2வது மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் தமிழ்நாட்டில்தான் உள்ளன. அடுத்தது குஜராத் மாநிலத்தில் உள்ள கிர் காடுகள். இந்தியாவிலேயே இந்த காடுகளில் மட்டும்தான் சிங்கம் வாழ்கின்றன. இந்த காடு இந்த இனங்களுக்கு பாதுகாப்பான வாழ்விடத்தை வழங்குகிறது. அடுத்ததாக நீலகிரி மலைக்காடுகள். இந்த காடுகள் பல்லுயிர்கள் வாழும் இடமாக உள்ளன. நீலகிரி மலைக்காடுகள் 100 சதுர கிலோமீட்டருக்கு மேல் பரந்து விரிந்து காணப்படுகின்றன. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான பகுதியாகும். இது தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களின் எல்லையில் அமைந்துள்ளது. நீலகிரி மலைகள் மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் உதகமண்டலம் மற்றும் குன்னூர் போன்ற சுற்றுலா தலங்களை கொண்டுள்ளது.